ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பொருட்டோ டு ப்ளூ அட்டாக்ஸ் சாப்டர் 32 தான் பார்க்க போறோம். இந்த சாப்டர்ல ஃபைனலி வந்து டேமன் ஃபைட் பண்ண போறான். ஏன்னா பொருட்டோ வந்து ஈடாவோட லொகேஷனை மாமுமுஷோட க்ளோன்ஸ்க்கு ரிவீல் பண்ணிடுவான். அதுபடி எல்லா க்ளோன்ஸுமே ஈடாவை சாப்பிடுறதுக்காண்டி அவனோட லொகேஷனுக்கு போக போறாங்க. அந்த இடத்துல டேமனுமே ஃபைட் பண்ண போறான். இதை தாண்டி சரடாவுமே மயக்கம் போட்டு கீழே விழ போறா. இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த சாப்டர்ல இருக்க போகுது. ஸோ இந்த சாப்டருமே இன்ட்ரெஸ்ட் இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த சாப்டரோட டைட்டில் டான்சிங் வித் டெவிலி. இந்த சாப்டரோட கவர் பேஜ்ல வந்து டேமனை தான் காமிப்பாங்க. அதுக்கப்புறம் நமக்கு லீஃப் வில்லேஜோட சினிபிஸை காமிப்பாங்க. அவங்க எல்லாருமே மாமுஷோட க்ளோன்ஸை வந்து வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அதுல ஒருத்தனுமே சாய் கிட்ட, இப்போ நீங்க என்ன சொன்னீங்க, இந்த இன்ட்ரோட சிலருமே நம்ம தனியாக விடணுமான்ட்டி. அதுக்கு சாயுமே ஆமா, நான் சொல்றதை தெளிவா கேளுங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் இவங்க எல்லாருமே வந்து மூவ் பண்ணிடுவாங்க. நமக்கு கொடுத்த ஆர்டர் என்னன்னா இவங்களை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணக்கூடாதுன்ட்டு. அண்ட் கூடவே சாய் வந்து இப்போதைக்கு நீங்க எல்லாருமே சிவிலியன்ஸ்க்கு மேல மட்டும் கண்ணு வச்சுக்கீங்க. மாமுஷி வந்து எல்லா இடத்துலயும் இருக்கான், அதனால சிவிலியன்ஸ்க்கு மேல மட்டும் கண்ணு வச்சிங்கன்ட்டு. அதுக்கப்புறம் நமக்கு மாமுஷோட க்ளோன்ஸை காமிப்பாங்க. அவங்க எல்லாருமே மாத்தி மாத்தி சண்டை போட்டு இருப்பாங்க. அதுல ஒருத்தனுமே நீ தான் என்ன ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணான்ட்டி, அதுக்கு இன்னொருத்தன் வந்து இல்ல நான் உன்னை கில் பண்ண போறேன்ட்டு மாத்தி மாத்தி சண்டை போட்டு இருப்பாங்க. அப்ப அந்த இடத்துக்கு பொருட்டோ வரான். பொருட்டோவை பார்த்த மாமுஷியுமே பொருட்டோன்ட்டு அட்டாக் பண்ணலான்னு போவானா. டக்குன்னு பொருட்டோவுமே ரிலாக்ஸ் ஆயிரு, நான் வந்து ஒத்துக்கிடுதேன், நாங்க எல்லாருமே ஒத்துக்கிடுதோம், நீ வந்து ரொம்பவே அதிகமா இருக்கா, இப்போதைக்கு எங்களால கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு நீ ரொம்பவே அதிகமா இருக்கா, நீ வந்து எங்களை அவுட்லாஸ் பண்ணிட்டா, அதனால நான் உனக்கு ஈடோட லொகேஷனை ஷேர் பண்றேன்ட்டு. அதை கேட்ட அடுத்த செகண்டே மாமுஷோட க்ளோன்ஸ் எல்லாரும் ஷாக் ஆவறாங்க. அண்ட் நீ வந்து உண்மையா சொல்றியான்ட்டு. அதுக்கு பொருட்டோமே ஆமா, இப்போதைக்கு என்ன ஃபாலோ பண்ணுன்ட்டு. உடனே லீஃப் வில்லேஜ் ஃபுல்லுமே எந்தெந்த இடத்துலலாம் மாமுஷோட க்ளோன்ஸ் இருக்குமோ அது எல்லாமே வந்து இப்போதைக்கு பொருட்டோ ஃபாலோ பண்ணி போக ஆரம்பிக்குது. பொருட்டோ சொல்லக்கூடிய டைரக்ஷன் நோக்கி போக ஆரம்பிக்குது. இதை வந்து நம்ம காவிக்கும் சொல்லுவான், அதே மாதிரி சிக்காடையும் சொல்லுவான். ஏன்னா அவங்களுக்கு முன்னாடியும் ஏகப்பட்ட க்ளோன்ஸ் இருக்கும். அது எல்லாமே டக்குன்னு மூவ் ஆக ஆரம்பிக்குது, ஃபாஸ்டா மூவ் ஆக ஆரம்பிக்குது. இது எல்லாத்தையுமே பார்த்த சுமரேயுமே மிஸ்டர் அமடோ இது எப்படின்ட்டு. அதுக்கு அமடோவுமே இதுக்கு ஏகப்பட்ட பாசிபிள் எக்ஸ்பிளனேஷன் இருக்குது. மேபி எல்லா க்ளோன்ஸுமே ஒரே விஷுவலா ஷேர் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா காது வழியா கேட்ட இன்ஃபர்மேஷன் வந்து எல்லாத்துக்குமே பாஸ் ஆகலாம். பட் இருந்தாலும் எல்லா க்ளோன்ஸுமே வந்து இண்டிபெண்டா தான் செலிபிரேட் இருக்குது, தனித்தனியாக தான் செலிபிரேட் இருக்குது. அப்படி இருந்தாலுமே இந்த கூட்டத்துக்கு வந்து ஒரே சிங்கிள் கலெக்டிவ் கான்சியஸ்னஸ் இருக்க வாய்ப்பு இருக்குன்ட்டு. இதை கேட்ட சுமரையுமே சாக்காவரா, சிங்கிள் கலெக்டிவ் கான்சியஸ்னஸ் ஆன்ட்டு. அந்த டைம் பொருட்டோமே எல்லாருக்குமே இன்ஃபார்ம் பண்றான், இப்போதைக்கு எல்லாமே செக்டர் ஏ ஈஸ்ட்ல வந்து அசம்பிள் ஆயிட்டு இருக்குது. நான் வந்து மாமுஷோட க்ளோன்ஸை கூட்டிக்கிட்டு ஈடோட லொகேஷனுக்கு போறேன், நீங்களுமே அங்க வந்துருங்க, எல்லாருமே அங்க மீட் பண்ணலான்ட்டு. அதுபடி ஏகப்பட்ட க்ளோன்ஸ் வந்து இப்போதைக்கு பொருட்டோ ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்குது. அந்த டைம் பொருட்டோமே ஒரு க்ளோன் கிட்ட, ஹே ஒரு பீஸ் ஆஃப் அட்வைஸ், ஃப்ரெண்ட்லி அட்வைஸ், நீங்க வந்து ஈடாவை பார்க்கறதுக்கு முன்னாடி, ஈடாவை டேக் கேர் பண்றதுக்கு முன்னாடி அவனோட பிரதரை வந்து நீங்க கவனிச்சுக்கணும்ட்டி. ஏன்னா அவன் பிரதர் டேமன் தான் வந்து அவளோட பாடி கார்டு, அவன் தான் வந்து அவளை பாதுகாத்துட்டு இருக்கான். அவன்கிட்ட லிமிட்லெஸ் ஆன சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த் இருக்குது. அவன் பேருக்கு ஏற்ற மாதிரி அவன் ஒரு டீமன்ட்டு. அதுக்கு மாமுஷோட க்ளோனுமே டேமனான்னு சொல்றான். அப்போ பொருட்டோமே நீ ஈடாவை என்ன பிளான் பண்ண நினைச்சாலுமே உன்னால டேமனை அவாய்ட் பண்ண முடியாது, உனக்கு புரிஞ்சுதா? நீ வந்து டேமனை ஒண்ணுமே பண்ணாம ஈடாவை டெவர் பண்ண நினைச்சானா நீ டேமனோட கோவத்துக்கு ஆளாகிடுவா. அதனால நான் என்ன சஜஷன் பண்றேன்னா நீ ஃபர்ஸ்ட் டேமன் கூட ஃபைட் பண்ணி, டேமன் கூட ஃபைட் பண்ணி அவனை டிஃபீட் பண்ணி, அதுக்கப்புறம் வந்து நீ ஈடா கிட்ட போலான்ட்டு. நானா இருந்தேன்னா இந்த இடத்துல நான் இதான் ஃபர்ஸ்ட் பண்ணுவேன்ட்டு. அதுக்கு மாமுஷோட க்ளோனுமே ஏதோ ரீசன் காண்டி எனக்கு அந்த பிராட்டை பத்தி ஏகப்பட்ட விஷயங்கள் தெளிவா தெரிஞ்சிருக்குது. அவனோட கைகள் இருக்குல்ல அது ரொம்பவே டேஞ்சரஸ். அவன் ரெண்டு கையையும் யார் மேலே வச்சானா எந்த ஒரு அட்டாக்கா இருக்கட்டும் அந்த எல்லா அட்டாக்கையும் வந்து அவர் ரிஃபர் பண்ணிடுவான். குறிப்பா வந்து அவன் சின்னதா சென்ஸ் பண்ணாலுமே, அவனை யாராவது கில் பண்றதுன்ட்டு சின்னதா சென்ஸ் பண்ணாலுமே அதையும் அவர் ரிஃபர் பண்ணிடுவான்ட்டு. இது எல்லாத்தையுமே கேட்ட பொருட்டோமே எல்லார்கிட்ட இன்ஃபார்ம் பண்றான், அவனுக்கு டேமனோட எபிலிட்டியை பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்குன்ட்டு. அதுக்கு ஈடாவும் டேமனும் சோ எனக்கு தெரிஞ்சு அந்த டிவைன் ட்ரீ வந்து பக்கோட மெமரிஸை வந்து ஆக்சஸ் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நிறைய டைம் வந்து அவனோட பல்ல வந்து நான் உடைச்சிருக்கேன்ட்டு. இப்போ இனோஜுனுமே எல்லா டைரக்ஷன்ல இருந்தும் 200க்கு மேற்பட்ட க்ளோன்ஸ் வந்து பொருட்டோவை கவர் பண்ணிட்டு இருக்குன்ட்டு. அதுக்கு சிக்கமோரோமே நல்ல விஷயம், இப்போ வரைக்கும் நம்ம பிளான் பண்ணபடி தான் நடந்துட்டு இருக்குது. பட் இருந்தாலும் அவங்க எல்லாருமே எப்படி டேமனை ஃபேஸ் பண்ண போறாங்க அந்த விஷயம் எனக்கு தெளிவா தெரியல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியலன்னா ஈடா விட்டுட்டு தப்பிச்சு போக வாய்ப்பு இருக்குன்ட்டு. அதுக்கு காவக்கியுமே யாருமே தப்பிச்சு போக மாட்டாங்க, யாரையும் நான் தப்பிச்சு போக விட மாட்டேன்ட்டு. இதுக்கடையில ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து இந்த இடத்த நெருங்குறாங்க. லைக் சிக்கடை டீம், காவாக்கி, டெல்டா, சரடா, அப்புறம் ஹீமோரின்ட்டி எல்லாருமே இந்த இடத்த நெருங்குறாங்க.
அப்ப நம்ம சிக்கமோருமே சரடா கிட்ட, சரடா உன்னால வந்து உன்னோட பவரான ஒகிரேல மொத்தமா எத்தனை பேர்த்த வந்து டிஃபீட் பண்ண முடியும் டி. அதுக்கு சரடாவுமே ஃபர்ஸ்ட் 30ன்னு சொல்றா. அதுக்கப்புறம் இல்ல என்னால 50 பேர்த்த டிஃபீட் பண்ண முடியும் டி. உடனே சிக்கமோருமே எல்லாருக்குமே ஒரு பிளான் சொல்றா. சோ முடிஞ்ச அளவுக்கு நீங்க அங்க ரீச் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாரோட நம்பரையும் டக்கு டக்குன்னு கம்மி பண்ணுங்க. ஒன்ஸ் 50 வந்ததுக்கு அப்புறம் நான் சிக்னல் கொடுப்பேன். ஒன்ஸ் நான் சிக்னல் கொடுத்ததுக்கு அப்புறம் சரடா நீ ஒகிரேமே பவரை யூஸ் பண்ணி மொத்தமா எல்லா குளோனையும் டிஃபீட் பண்ணிரு, மொத்தமா வைப் அவுட் பண்ணிரு, யாருமே இருக்க கூடாதுன்னு. அது வரைக்கும் உன்னோட சாக்கராவை வந்து நீ பிரிசர்வ் பண்ணி வச்சுக்கேன்டி. அத கேட்ட சரடாவுமே ஓகே சொல்றா. பட் அந்த டைம் சிக்கமோரு வந்து பேக்கப் பிளானுக்கு இன்னொரு விஷயம் சொல்றான். இன் கேஸ் சரடா மிஸ் பண்ணிட்டாலுமே ஹிமோரி காவாக்கி நீங்க ரெண்டு பேருமே ரெடியா இருங்க. ஏன்னா உங்க ரெண்டு படத்துல வந்து வைடு ஏரியால வந்து பெரிய அட்டாக் பண்ண முடியும். அதனால சரடா மிஸ் பண்ணா நீங்க ரெண்டு பேருமே ரெடியா இருங்கன்ட்டு. இப்போதைக்கு பொருட்டோமே எல்லார்கிட்ட இன்ஃபார்ம் பண்றான். ஆல்மோஸ்ட் எல்லா க்ளோனுமே இப்போதைக்கு ஈடோட லொகேஷனுக்கு வந்துட்டு. அதுபடி மாமுஷோட க்ளோன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது எல்லாமே ஈடாவை பார்த்து அடுத்த செகண்டே தாறுமாற ஆக்ட் பண்ண ஆரம்பிக்குது. எல்லாமே ஃபாஸ்டா மூவ் ஆகுது, எல்லாமே ஃபாஸ்டா பறந்து போக ஆரம்பிக்குது ஈடோ நோக்கி. ஒரு க்ளோன் முன்னாடி போச்சுன்னா இன்னொரு க்ளோன் வந்து அதை அட்டாக் பண்ணிட்டு அது முன்னாடி போகுது. இப்படி மாத்தி மாத்தி அதுக்குள்ளே சண்டை போட ஆரம்பிக்குது. நான் தான் சாப்பிடுவேன், நான் தான் சாப்பிடுவேன்ட்டு மாத்தி மாத்தி சண்டை போட ஆரம்பிக்குது. ஈடோவுமே பறந்து போயிட்டு இருக்கா, டேமனை தூக்கிட்டு வந்து பறந்து போயிட்டு இருக்கா. அப்போ டேமன் இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இது எல்லாமே ஃபுல்ஸா இருக்குது, ஏன்னா அது எல்லாமே மாத்தி மாத்தி ஃபைட் பண்ணிட்டு இருக்குன்ட்டு. அந்த டைம் ஒரு க்ளோனுமே ஈடாவோட காலை பிடிக்குது. பட் பிடிச்ச அடுத்த செகண்டே ரிஃப்ளெக்ட் ஆகி அப்படியே கீழே விழுது. ஏன்னா டேமன் வந்து ஈடாக்கு மேல உட்கார்ந்துட்டு இருக்கான் பாத்தீங்களா, அதனால அவன் பவரை யூஸ் பண்ணி அவன் டிஃபீட் பண்ணிட்டு தான். பட் ஸ்டில் பாத்தீங்கன்னா இவனால எல்லா க்ளோன்ஸையும் டிஃபீட் பண்ண முடியல. ஏன்னா லாஸ்ட் ஒன் வந்து டைரக்டா வந்துச்சு, டைரக்டா ஈடாவை அப்ரோச் பண்ணிச்சு. பட் மத்தது எல்லாமே கொஞ்சம் கூட கில் பண்ண கூட இன்டென்ஷன்ல வரவே இல்ல. அதனால என்னால வந்து அதை ரிஃபில் பண்ண முடியலன்ட்டு. சோ அந்த டைம் ஈடாவுமே அவங்களோட ஸ்பீடு வந்து கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்குது. அதனால ஈவென்ச்சுவலி அவங்க எப்படி நம்மள கேட்ச் பண்ணிடுவாங்கன்ட்டு. அதுக்கு டேமனுமே ஆல்ரைட் சிஸ் நீங்க கொஞ்சம் கீழே இறக்குறீங்களா, நான் கிரவுண்ட்ல அவங்கள ஃபேஸ் பண்றேன்ட்டு, அவங்க கூட ஃபைட் பண்றேன்ட்டு. ஏன்னா டேமனால பறக்க முடியாது, ஈடாவால மட்டும் தான் பறக்க முடியும். அதுபடி ஈடாவுமே மேல இருந்து கிரவுண்ட் கிட்ட போவாளா, போன அடுத்த செகண்டே டேமன் இறங்கிடுவான். இறங்கிட்டு ஒவ்வொரு க்ளோனையும் வந்து போட்டு தாக்கிட்டு இருப்பான், வேற லெவலில் தாக்கிட்டு இருப்பான். இந்த ஒரு விஷயத்துக்கு தான் நான் ரொம்ப நாட்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா டேமன் சொல்லியிருப்பான், நருட்டோ இருந்த டைம்ல சொல்லியிருப்பான், நம்பர் 2 நம்பர் 3 எல்லாமே பாப்பா விளையாட்டு, நான் தான் நம்பர் 1ன்ட்டு. அதுபடி இவன் ஃபைட்டை பார்க்கறதுக்காண்டி நான் ரொம்ப நாட்கள் ஆசைப்பட்டு இருந்தேன். ஃபைனலி இப்பதான் அது நடக்குது. அதுபடி டேமனுமே ஒவ்வொரு க்ளோன் கூடயும் தாறுமாற ஃபைட் பண்ணிட்டு இருக்கான், எல்லா க்ளோன்ஸையும் டிஃபீட் பண்ணிட்டே இருக்கான். எல்லா க்ளோன்ஸ் கூடயும் அவன் தான் ஃபைட் பண்ணுவான். எந்த ஒரு க்ளோன்ஸுமே அட்டாக் பண்ண வரபோதுல ரிஃபில் பண்ண மாட்டான். ஏன்னா எதுவுமே வந்து அவனை அட்டாக் பண்ண வரவும் இல்லை, அவனை கில் பண்ற இன்டென்ஷனும் வரவும் இல்லை. அதனால அவனால வந்து ரிஃபில் பண்ண முடியாது. ஜஸ்ட் வந்து பேர் ஹேண்ட்ல தான் ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். அப்படி ஃபைட் பண்ணாலுமே வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லா தான் இருக்கான். ஏன்னா அவங்கிட்ட வந்து அன்லிமிட்டடான சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த் இருக்கு பாத்தீங்களா, அதனால ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கான். அந்த டைம் ஒரு சில மாமுஷோட க்ளோன்ஸ் வந்து டேமனை தாண்டி ஈடாவை சாப்பிடுறதுக்காண்டி ஃபாஸ்டா போயிட்டு இருக்கும். பட் டேமன் வந்து அவங்கள டிஃபீட் பண்றான். டிஃபீட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு இன்னும் புரியல போல இருக்குது, என்ன தாண்டி உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது, என்னோட சிஸ்டரை வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க வந்து அவளை ஏதாவது பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் என்னதான் நீங்க பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க என் கூட ஃபைட் பண்ணணும், ஃபைட் பண்ணி என்ன டிஃபீட் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் உங்களால என்னோட சிஸ்டர் கிட்ட போக முடியும். அந்த டைம் ஒரு மாமுஷோட க்ளோனுமே வந்து சம கடுப்புல டேமனை கில் பண்ற இன்டென்ஷன்ல வந்து டையூ பிராட்னு சொல்லிடுவான். கில் பண்ற இன்டென்ஷன் வந்துட்டு பாத்தீங்களா, வந்த அடுத்த செகண்டே வந்து அது ரிஃப்ளெக்ட் ஆகுது, டேமனோட எபிலிட்டி மூலமா ரிஃப்ளெக்ட் ஆகுது. ரிஃப்ளெக்ட் ஆகி ஏகப்பட்ட க்ளோனோட தலை வந்து வெடிச்சு சதுருது. அதை பார்த்தா சரடாவா இருக்கட்டும் டெல்டாவா இருக்கட்டும் ரெண்டு பேருமே சாக்கா வராங்க. ஏன்னா ஆல்ரெடி பாதி நம்பர் கம்மி ஆயிட்டு, டேமன் ஆல்ரெடி பாதி நம்பர் கம்மி பண்ணிட்டான். சோ அதை தான் யூனோஜினுமே சொல்றான், வித்தின் மினிட்ஸ்ல வந்து 200ல இருந்து பாதி நம்ம கட் பண்ணிட்டோம், பாதி ஆட்களை நம்ம டிஃபீட் பண்ணிட்டோம். அப்போ ஒரு மாமுஷோட க்ளோனுமே எல்லா க்ளோன்ஸையும் திட்ட ஆரம்பிக்குது, வாட்ச் இட் யூ ஃபூல்ஸ், அவனோட ட்ராப்ல யாருமே மாட்டிராதீங்கன்ட்டு. இப்படி எல்லா க்ளோன்ஸுமே டேமனை ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்குது, டேமனோட எபிலிட்டியை எப்படி கவுண்டர் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்குது. அந்த டைம் புரோட்டோமே இடையில வந்து ஏகப்பட்ட க்ளோன்ஸை வந்து டிஃபீட் பண்றான், ஏகப்பட்ட மாமுஷோட க்ளோன்ஸை வந்து கட் பண்றான். கட் பண்ணிட்டு எல்லார்கிட்ட இன்ஃபார்ம் பண்றான், அதை திங்க் பண்ண விடாதீங்க, டக்கு டக்குன்னு அட்டாக் பண்ணுங்க, அது திங்க் பண்ணவே கூடாது, டக்கு டக்குன்னு அட்டாக் பண்ணி அதை டிஃபீட் பண்ணுங்கன்ட்டு. அதுபடி மிட்சுகியா இருக்கட்டும், காவாக்கியா இருக்கட்டும், ஹீமோரியா இருக்கட்டும், சிக்காடையோட குரூப்பா இருக்கட்டும், அண்ட் டெல்டாவா இருக்கட்டும், எல்லாருமே ஏகப்பட்ட க்ளோன்ஸை வந்து பேக் டு பேக் அட்டாக் பண்றாங்க. இப்போதைக்கு அரௌண்ட் வந்து 50 நம்பர்ஸ் கிட்ட வந்துட்டு. அப்போ நம்ம சிக்கமோருமே இன்ஃபார்ம் பண்றான், சிக்னல் கொடுக்கறான், சரடா உன்னோட பவரை யூஸ் பண்ணுன்ட்டு. அதுபடி சரடாவுமே மேங்கேக்கியோ சரிங்கன்னு அன்லாக் பண்ணி ஓகிரமே யூஸ் பண்றா. அதுபடி பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த 50 பேர்த்தையும் வந்து ஒரு பெரிய ஸ்பியருக்குள்ள வந்து மாட்ட வைக்கிறா, 1 by 1 மாட்ட ஆரம்பிக்கிறா. ஆல்மோஸ்ட் வந்து 10 பேரோ 15 பேரோ இருப்பாங்க பேலன்ஸ். அந்த டைம் சரடா வந்து மயக்கம் போட்டு விழுறா, அப்படியே வானத்துல இருந்து கீழே விழ ஆரம்பிக்கிறா. அதை பார்த்த புருட்டோமே டக்குனு போய் சரடாவை காப்பாத்துறான், கீழே விழாம காப்பாத்துறான். பட் ஸ்டில் வந்து 10 பேர் இருப்பாங்க பாத்தீங்களா, பேலன்ஸ் வந்து 10 பேர் இருப்பாங்க. அதை பார்த்த காவிக்கு வந்து என்ன நடக்குதுன்னு கேட்கறான், அதே மாதிரி சிக்கமோருமே கேட்கறான். அதுக்கு புருட்டோமே எக்ஸ்பிளைன் பண்றான், சரடா வந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டான்ட்டு. இப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த 10-15 க்ளோன்ல இருந்து ஏகப்பட்ட ஆட்கள் மல்டிப்ளை ஆக ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்த சிக்கடாயுமே டக்குனு இன்ஃபார்ம் பண்றான், அவங்க எல்லாருமே மல்டிப்ளை ஆயிட்டு இருக்காங்கன்ட்டு. அப்ப சிக்கமோருமே திங்க் பண்ணி பார்க்கறான், நான் கேள்விப்பட்டிருக்கேன் இதை யூஸ் பண்றது மூலமா அதிகப்படியான சக்கரா வந்து கன்சியூம் ஆகுன்ட்டு. பட் இருந்தாலும் ஒரு டைம் யூஸ் பண்றது
மூலமா இந்த அளவுக்கு எஃபெக்ட் இருக்குமான்ட்டு திங்க் பண்றா சிக்கமோரு. திங்க் பண்ணிட்டு டைரக்டா டெல்டா கிட்ட, டெல்டா இன்னைக்கு வந்து சரடா இந்த இடத்த தாண்டி வேற ஏதாவது இடத்துல வந்து ஓகிரமே யூஸ் பண்ணிருக்கலான்ட்டு. அதுக்கு டெல்டாவுமே ஆமா ஆல்ரெடி ஒர்க்கை யூஸ் பண்ணிருக்கா. அந்த டைம் கூட வந்து இதே மாதிரி தான் ஸ்டடி இல்லாம இருந்தா, அது யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்டடி இல்லாம இருந்தான்ட்டு. இதை கேட்டதுக்கு அப்புறம் தான் சிக்கமோருக்கும் புரியுது நம்ம ஆஃப்லைன் இருந்த டைம்ல வந்து ஆல்ரெடி ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்குன்ட்டு. இப்போ நமக்கு மாமுசோட க்ளோன்ஸை காமிப்பாங்க. அவங்க வந்து தொடர்ந்து மல்டிப்ளை ஆயிட்டே இருக்காங்க. அதுல ஒரு க்ளோனுமே இது வந்து ரொம்பவே க்ளோஸா தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் அவளுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இப்போதைக்கு இந்த ரிசல்ட் மூலமா என்னோட சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட் வந்து இக்னேட் ஆயிருக்குது. இப்படி ஒவ்வொரு க்ளோனுமே தொடர்ந்து மல்டிப்ளை ஆயிட்டு இருக்கிறத பார்த்து நம்ம காவைக்கு வந்து கண்டிப்பா நான் உங்களை தப்பிச்சு போக விட மாட்டேன்ட்டு அவன் அட்டாக் பண்றான். கொஞ்சம் அதிகமாவே பவர் யூஸ் பண்றான். பட் இருந்தாலும் ஒரு கடத்துக்கு மேல அவனால ஒண்ணும் பண்ண முடியல. டக்குனு மயக்க மட்டும் விழுறான். அதாவது தள்ளாடுறான். அதை பார்த்த ஹீமோரியுமே அவன் வந்து ஓவர் ஹீட்டர் ஆயிட்டான்ட்டு. அண்ட் அமுடோவுமே இவன் வந்து அவன் பவரை ரொம்பவே அதிகமாக யூஸ் பண்ணிட்டான். காவைக்கு அந்த இடத்த விட்டு சீக்கிரமா கிளம்பி போன்ட்டு. பட் காவைக்கு வந்து தப்பிச்சு போக நினைச்சாலுமே அவன் தப்பிச்சு போக மாட்டான். பட் தப்பிச்சு போக நினைச்சாலுமே அவனால இப்போதைக்கு மூவ் பண்ண முடியாது. ஏன்னா அதிகப்படியான பவர் யூஸ் பண்ணிட்டான் பாத்தீங்களா. அதனால அவன் பாடி வந்து வீக் ஆயிட்டு. அந்த டைம் ஒரு க்ளோனுமே வந்து டைரக்டா காவைக்கு அட்டாக் பண்ணுது. அதை பார்த்தா ஹீமோரியா இருக்கட்டும் மத்த ஆட்களா இருக்கட்டும் காவைக்கு ஃபாஸ்டா ஓடி வர ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே பார்த்தா ஈடா வந்து சிச்சுவேஷன் ரொம்பவே பேடா மாறி இருக்குன்ட்டு. அந்த டைம் நம்ம கோனகமரு சென்சியுமே ஃபாஸ்டா ஓடி வராரு. புரோட்டோ கிட்ட ஓடி வராரு. புரோட்டோ சரடாக்கு ஒண்ணு இல்லையான்ட்டு. அதுக்கு நம்ம புரோட்டோவுமே எனக்கு தெளிவா தெரியல. இவன் வந்து இன்னுமே கண்ணு முடிக்கலன்ட்டு. அந்த டைம் க்ளோன்ஸை காமிப்பாங்க. மாமுஸ்ல க்ளோன்ஸை காமிப்பாங்க. இப்போதைக்கு 200ல இருந்து 1000 மல்டிப்ளை ஆயிருக்குது. ஃபர்ஸ்ட்ல கூட வந்து ஜஸ்ட் 200 தான் இருந்துச்சு. பட் இப்போதைக்கு அவனோட சர்வைவல் அந்த இன்ஸ்டிங்க்ட் இருக்கு பாத்தீங்களா, அது ட்ரிகர் ஆயிருக்குது. அது மூலமா 1000 மல்டிப்ளை ஆயிருக்குது. இதை பார்த்து யூனோஜின் ஷாக் ஆவறான். அதே மாதிரி காசின் கோஜனுக்கு இந்த விஷயம் தெளிவா தெரியும் போல இருக்குது. அவன் அந்த அளவுக்கு சர்ப்ரைஸ் ஆகல, திங்க் பண்ணிட்டு இருக்கான். அண்ட் நீங்க நோட் பண்ணீங்கன்னா சரடாவோட கண்ணுல இருந்து ரத்தம் வந்துட்டு இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அவ கண்ணு வந்து சீக்கிரமாவே டேமேஜ் ஆயிரும்னு நினைக்கிறேன். அவ கண்ணை காப்பாற்றணும்னா இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பண்ணி தான் ஆகணும். எனக்கு தெரிஞ்சு மாமுஸ்ல ஃபைட் முடிஞ்சதுக்கு அப்புறம் சரடாவோட கண்ணை எப்படி காப்பாற்றலான்னு தான் போக போகுதுன்னு நினைக்கிறேன். ஸ்டோரி மூவ் ஆகி போக போகுதுன்னு நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் சாப்டருமே பிளாஸ்டர் இருக்க போகுது. டேமன் அவன் ஃபுல் பவர் யூஸ் பண்ணுவான். அதே மாதிரி நம்ம புருட்டோ அவனோட ஃபுல் பவருமே யூஸ் பண்ணுவான். லைக் மோமோசிக்கோட பவர்ஸ் யூஸ் பண்ணுவான். ஸோ இப்போதைக்கு இந்த இடத்துல சாப்டர் முடியுது. இந்த சாப்டர் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ட்டு கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இப்போதைக்கு இந்த வீடியோ முடிக்கிறேன். ஓகே பாய்.